ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்கறதுக்கு பதிலாக முதலாவது உங்களுடைய ஆத்துமா இந்த நாளிலே எப்படி இருக்கிறது என்று கேட்கிறது மிக பிரயோஜனமாய் இருக்கும். தேவன் நம்ம எல்லா விதத்திலும் பலப்படுத்தி நடத்துவாராக. நீங்கள் ஒரு ஆவி மனிதன், யூ ஆர் எ ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆவி மனிதன், உங்களுக்கு ஆத்துமா இருக்கிறது, யூ ஹேவ் எ சோல். உங்களுக்கு சரீரம் இருக்கிறது, யூ ஹேவ் எ பாடி. இந்த ஆவியினாலே ஆவி மண்டலத்தில் நாம் தொடர்பு கொள்ள முடியும், பரலோகத்துக்கு நேராய் நாம் பேச முடியும். அல்லேலூயா. இந்த ஆத்மாவை வைத்து ஞான உலக ஞானத்தோடு, இந்த இன்டலெக்சுவல் வேர்ல்டு, நாம் அதிலே தொடர்பிலே வர முடியும். படிக்கிறது, அறிவை ஆராய்ச்சி செய்கிறது என்றெல்லாம் இருக்கிறது. இந்த சரீரத்தை வைத்து இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். இந்த 3 பகுதிகளை விட்டு வேறு பகுதிகள் நமக்கு இல்லை. காரணம், ஆதியாகமம் 1:26 படிக்கிற பொழுது தேவன் நம்மை தம்முடைய சாயலாய் உருவாக்கி இருக்கிறார். யூ ஆர் எ ஸ்பிரிட் பீயிங். நீங்கள் ஒரு ஆவி மனிதன். இது உங்களுடைய உள்ளான மனிதனா, இல்லை உங்களுடைய சிந்தையா, உங்களுடைய ஆத்துமாவா என்று கேட்டால் அல்ல. இது வேதம் சொல்லுகிறது உங்களுடைய உள்ளான மனிதன் என்று சொல்லுகிற பொழுது த ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி மனிதன். அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த ஆவினாலே தான் நாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு நாம் பேச முடியும், ஆராதிக்க முடியும், நாம் ஜெபிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார் யோவான் 4:24, நீங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. காரணம், நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு ஆவி மனிதன் என்று சொல்லுகிற பொழுது நீங்களும் அதற்கு ஏற்றவாறே அவ்வாறே நீங்களும் யோசிக்க முடியும். அது ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஒரு உயர்வை மட்டத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துகிறது. நாம் அதை எப்பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், நான் ஒரு ஆவி மனிதன், என் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை தைரியப்படுத்துகிறார், என்னை தொடுகிறார், ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது, நமக்கு ஆத்துமா இருக்கிறது. அந்த சரீரமாய் இந்த கூட்டுக்குள்ளே நான் வாசமாயிருக்கிறேன். தேவன் என்னை இந்த பூமியிலே தமக்கு மகிமையாய் சாட்சியாய் தம்முடைய பரலோகத்தின் திட்டத்துக்காய் நோக்கத்துக்காய் வைத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து வாழுகிற பொழுது அந்த பரிபூரணமான தேவனுடைய மகிமை நம்முடைய எல்லா இந்த கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் பலவீனங்களையும் வியாதிகளையும் முறியடித்து ஒரு சந்தோஷமான ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் பல மடங்கு பலப்படும். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற பொழுது இந்த விசுவாசம் வேதத்திலே வாசிக்கிறோம். தலைக்கு சம்பந்தப்பட்டதல்ல, புத்திக்கு சம்பந்தப்பட்டதில்லை, அது ஆவிக்கு சம்பந்தப்பட்டது. நமக்கு ஆவியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சேர்ந்து He gives a God kind of faith. அவருடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்து இந்த பரலோகத்தை நோக்கி பார்க்க செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் நாம் தோல்வியுற காரணம், நாம் மாமிச சிந்தையில விசுவாசிக்கிறோம், சரீரமற்ற அளவிலே நாம் யோசிக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய விசுவாசம் ஆவிக்குரிய விசுவாசமாய் அது மாற வேண்டும். Then you come very closer to heaven. You can speak to God. You can interact with God very closely. You can have intimate relationship. நீங்கள் அவ்விதமாய் யோசிக்கிற பொழுது தேவனோடு மிக அருகாமையிலே, மிக சமீபமாய், அந்யோன்யமாய் ஒரு விசுவாசம், ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதனால் அடிக்கடி சொல்லுங்க, நான் ஆவி மனிதன், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆட்கொண்டிருக்கிறார், நான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறேன். இந்த சரீரம், இந்த ஆத்மா பரிசுத்த ஆவியினாலே கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது, கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே எனக்குள்ளே அதிகாரம் செய்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லுங்க. அந்த ஆவிக்குரிய விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் செபிக்கலாம். ஆவியின் தேவனாய் இருக்கிறவரே, பரலோகத்திலிருந்து தமக்கு சித்தமானவைகளை செய்கிறவரே, இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே, ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் ஜீவனோடு வல்லமையோடு பராக்கிரமத்தோடு நீர் வாசம் பண்ணுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரப்பா.
இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்கள் உம்மை போல யோசிக்கும் விசுவாசிக்கும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னீரே. இவர்கள் உமக்குள்ளே பிறந்திருக்கிறபடினாலே, உம்மை போல விசுவாசிக்கிறபடினாலே இவர்கள் பல மடங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்தில் ஜெயத்தை கண்டு கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படத்தக்க காரியங்களை இவர் வாழ்விலே செய்வீராக. இந்த நாளில் அந்த மகிமையையும் பரிசுத்தாவியானுடைய வல்லமை இவர்கள் காண உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.